வணக்க பிரபுகளே, நான் உங்கள் ஐயனா துபாய் அபுதாபிலிருந்து. இந்த பதிவு யாருக்காகன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு சோஜப் விஜய் அவர்களுக்கு தான். இரண்டாவது சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும். என்னன்னா, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதிகளில் பேரூராட்சிகளில் மக்கள் குறைகளை தீர்க்கிறதுக்காக மனுக்களை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மனுக்களை பெற்று அதுக்கு தீர்வு காண்றதே கிடையாது. அதை குப்பையில் போட்டுறாங்க. சமூக ஆர்வலர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த மனுவை எடுத்து கொண்டு போய் கலெக்டர் மனுவை கொடுக்க போகிறாங்க. இதெல்லாம் என்ன வேலை? ஒரு மனுவை வாங்கினீங்கன்னா அந்த மனுவுக்கு தீர்வு காணணும். அப்புறம் எதுக்கு மனு வாங்குறீங்க? கலெக்டர் ஆஃபீஸ் எதுக்கு இருக்குது? கலெக்டர் எதுக்குங்க மனு வாங்குறீங்க? மனுவை வாங்காதீங்க, கலெக்டர் ஆஃபீஸை இழுத்து மூடிடுங்க. தேவையே கிடையாது. மக்கள் குறைகளை தீர்க்கிறதுக்கு தானங்க மனு வாங்குறீங்க. அந்த மனுவுக்கு நீங்கள் தீர்வு காணாமல் நீங்கள் குப்பையில் போட்டிங்கன்னா அப்புறம் எதுக்கு மனு வாங்குறீங்க? கலெக்டர் ஆஃபீஸ் எதுக்கு? பேரூராட்சி அலுவலகங்கள் எதுக்கு இருக்கு? சும்மா மக்கள் வரி பணத்தில் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு அப்படியே குழுன்னு இருக்கிறது அரசாங்க வேலையில். மக்கள் ஒரு நாள் பொழப்பை விட்டுவிட்டு கூலி வேலை அன்றாட கூலி வேலை பார்க்குறவங்க வேலையை விட்டுவிட்டு மக்கள் இந்த நம்ம ஊரில் இந்த பிரச்சனை இருக்க, இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு மனு கொடுத்தா அந்த மனுவை பார்க்குறதே கிடையாது. ஏற்கனவே அப்படித்தான் திருப்போணத்தில் பேரூராட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த பாலத்துக்கு அடியில் முக ஸ்டாலின் ஆட்சியில் மனுவை வாங்கி அந்த ஆற்றுக்கு தூக்கி போட்டிருந்தாங்க. அது பெரிய சர்ச்சையாச்சு. ஆனால் எப்போ பார்த்தாலும் மக்கள் கொடுக்குற மனுவை தீர்வே கிடைக்கிறதே கிடையாது. சிவகங்கை மாவட்டத்தில் சமூக ஆர்வலர்கள் ஏகப்பட்ட மனுக்களை கொடுத்து வச்சுருக்காங்க. எல்லா மனுக்களுக்கும் தீர்வு கண்டிருக்காங்கன்னா தீர்வை பார்க்குறது கிடையாது. அவ்வளவு அசால்ட்டாக இருக்காங்க. எதுக்கு உங்களுக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது? எதுக்குங்க சம்பளம் வாங்குறீங்க? நீங்கள் மனுவை பெற்றவுடன் ஒரு வாரத்துக்குள்ளே அந்த ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். தண்ணி இல்லையா, பாதாள சாக்கடை லைன் இல்லையா, ஆக்கிரமிப்பில் இருக்காங்களா, அதை போய் பார்த்து அதை சரி செய்யணும்ல. எதுக்கு வட்டாட்சியர் இருக்கீங்க? எதுக்குங்க வட்டாட்சியர் இருக்கீங்க? கலெக்டர் வட்டாட்சியருக்கு சொல்லுவார், வட்டாட்சியர் போய் அந்த ஆக்கிரமிப்பு எடுக்கணும்ல. சமூக ஆர்வலர் கொடுத்த மனுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. மனுவை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க மக்கள் பிரச்சனைக்கு. ஆனால் அதுக்கு தீர்வு காண்றாங்களாண்டா? அதுக்கு தீர்வே காண்றதில்லை. எதுக்கு தாங்க கலெக்டர் ஆஃபீஸு? நான் என்ன சொல்கிறேன், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, நீங்கள் இழுத்து மூடிடுங்க. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். மனுவை பெற்று அதுக்கான தீர்வு காணலைண்டா கலெக்டர் ஆஃபீஸ் இழுத்து மூடிடுங்க. தேவையே கிடையாது. எதுக்கு போட்டுக்கிட்டு மக்கள் போட்டுக்கிட்டு ஒரு நாள் வேலையை கெடுத்து அவன் வந்து அலைஞ்சு அன்னைக்கு அவன் அன்னைக்கு 100-200 செலவு பண்ணி மனு எழுதி உங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டு அவன் சந்தோஷம் போவேன். எப்படியாச்சும் நமக்கு கிராமத்தில் இந்த தீர்வு வந்துடும், இந்த ஆக்கிரமிப்பை ஆட்டிடுவாங்க, நமக்கு திருவிழாவில் தண்ணி வராமல் இருக்குது, இந்த பிரச்சனை ரோட்டை சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்பிக்கையோட மனு கொடுக்குறவங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுது. ஏமாற்றம் தாங்க மிஞ்சுது. இதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். மாவட்ட ஆட்சித்தலைவரோட வேலை என்னங்க? அந்த மாவட்டத்தில் ஒவ்வொரு பிரச்சனைகளும் தீர்வு காணணும். மக்கள் மனு கொடுக்குறாங்கன்னா அந்த மனுவை பெற்று உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஆட்சி மாறிடுச்சுங்க, ஆனால் காட்சி மாறவே இல்லை. உண்மையிலே மாற்றம் வேணும்னு சொல்லி நல்லா 10 வருட காலமாக போராடிக்கிட்டு இருந்தேன். திமுக அதிமுக மாற்றி மாற்றி ஆட்சி வந்து மக்களுக்கு எந்த ஒரு நல்லதும் செய்ய மாட்டாங்க. பூரா லஞ்ச ஊழலில் பெருத்து போயிட்டாங்க. புதுசாக ஒரு ஆட்சி வந்திருக்கு, கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் ஒரே மாதத்தில் 3 கலெக்டர் மாற்றிட்டாங்க. இது 3வது கலெக்டர் இப்போ வந்திருக்காரு. இவராச்சும் நடவடிக்கை எடுப்பாரான்னு பார்ப்போம். மக்களை ஏமாத்தாதீங்க. கண்டிப்பாக மக்கள் மனு கொடுத்தாங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க. நடவடிக்கை எடுத்தா தான் மக்கள் உங்களை நம்புவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எந்த காலத்தில் நம்ப மாட்டாங்க. யாவத்தில் வச்சுக்கோங்க. தயவு செய்து நடவடிக்கை எடுங்கய்யா.